அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ் ஊடக மையம் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நடத்துவது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும். லவுசான் வாழ் வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதிர்வரும் மார்ச் 8 நடக்க போகிற தேர்தலில் உங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக நான் உங்களுக்கு முன் வந்து இந்த தேர்தல் சம்பந்தமான சில முக்கிய விஷயங்களை சொல்ல விரும்புகின்றேன். இந்த தேர்தலில் 100 அங்கத்தவர்கள் தெரிவாவார்கள். நான் இந்த லவுசான் அதாவது லவுசான் இந்த சிட்டி என்று சொல்லப்படுற இந்த மாநகராட்சியில் 2006, 2011, 2016, 2021 4 தடவைகள் அமோக வெற்றி பெற்று அங்கத்தவராக இப்பொழுதும் தற்பொழுதும் இருக்கின்றது. ஆகவே இனி வரப்போகிற தேர்தல் மார்ச் 8 அதில் 100 அங்கத்தவர்கள் தெரிவாக மக்களால் செய்வார்கள். அந்த வகையில் உங்களுடைய வாக்குகளை தம்பிப்பிள்ளை நமசிவாயம் என்ற எனக்கு, அதாவது 0526 என்னுடைய இலக்கம் நம்பர் 0526, இதற்கு நேரே தம்பிப்பிள்ளை நமசிவாயம் என்று சொல்லி இதுதான் அதாவது எங்களுடைய அந்த ஓட் லிஸ்ட், இதில் என்னுடைய பேர் இதில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதுக்கு கீழே இதில் இருக்கிற இந்த இடைவெளியில் நீங்கள் இன்னும் ஒருக்கா என்னுடைய பெயரை எழுதி எனக்கு 2 வாக்குகளை தரலாம். ஒவ்வொரு குடிமகனும் 2 வாக்குகள் கொடுக்கலாம். அந்த வகையில் எனக்கு 2 வாக்கும் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் 1 வாக்கும் போகும். எனக்கு மட்டும் நீங்கள் எனக்கு 2 வாக்களை தந்து போட்டு மற்றவர்களுக்கு ஓட் பண்ணாமலும் விடலாம். அதுவும் இன்னொரு வழி இருக்கின்றது. அதற்கு இந்த 9 லிஸ்ட் வருகிறது அந்த என்வலப்பில். இல்லை 9க்கு பிறகு ஒரு லிஸ்ட், வரும் லிஸ்ட், பெயர் போடாத ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது. அதில் நீங்கள் தம்பிப்பிள்ளை நமசிவாயம் என்னுடைய இலக்கத்தை எழுதி இன்னும் ஒருக்காக எழுதி 2 தடவை மட்டும் எழுதி போட்டு மேலுக்கு நீங்கள் இப்படி போடணும், பார்ட்டி சோசியலிஸ்ட் என்று மேலுக்கு எழுதி போடணும். அப்போ தான் எங்களுடைய கட்சிக்கும் 100 வாக்குகள் போகும். அது எழுதாட்டிக்கு தனி எனக்கு மட்டும் 2 வாக்கு வரும். நான் என்னுடைய கட்சிக்கு வாக்கள் கூட வந்தால் தான் எங்களுடைய கட்சியில் கூடின ஆக்கள் தெரிவாவார்கள். அந்த வகையில் நீங்கள் எனக்கு இந்த என்வலப்பில் நீங்கள் உங்களோட அந்த என்வலப்பை திறந்த உடனே அதுக்குள்ள உங்களுடைய ஐடென்டிட்டிக்காக உங்களோட கையெழுத்து, உங்களோட பிறந்த நாள், மாதம், வருஷம் எல்லாம் அதை வடிவாக நிரப்பணும். ஒருக்கா போட்டு 2ஆம் தரம் திருப்பி பாருங்கள். பல பேர் அதில் பிழை விடுறார்கள். அதை நிரப்பி போட்டு அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் என்வலப் ஒன்று இருக்குது. அந்த மஞ்சள் என்வலப்புக்கு தான் நீங்கள் என்னுடைய பேர் எழுதுகிற அந்த லிஸ்ட்டை மடித்து அப்படியே வச்சு அதை விட்டோம். பிறகு அந்த பெரிய என்வலப்புக்குள்ள அதையும் வச்சு அந்த கண்ணாடி பக்கத்தால் பார்க்கல அந்த உங்களோட பேரும் தெரியக்கூடியதாக அது அப்படியே தெரியும். ஒட்டி போட்டு ஒன்றில் முத்திரை போட்டு அனுப்புங்கோ. முத்திரை போட்டு அனுப்புகிறேன்னு சொன்னால் மார்ச் 5 முதல் அதை செய்யுங்க. இல்லை நீங்கள் கொண்டே வாக்குச்சாவடியில் போடலாம். மார்ச் 8 காலை 11 மணிக்கு அதாவது வாக்கு போடுவது அந்த செயல்பாடு நிறைவு வரும். ஆகவே அதற்கு முதல்ல நீங்கள் கொண்டே வாக்குச்சாவடியிலே அங்கே உள்ள வாக்குப்பட்டியலை நீங்கள் போடலாம். உங்களோட பிஎஸ் கட்சி இந்த கொள்கை என்ன இந்த முறை தேர்தலில் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள்? அதாவது 3 முக்கிய விஷயங்கள். லோச்மோ அதாவது வீட்டு வாரிய திணைக்களத்தாலே எங்களுடைய மாநகராட்சியில் தான் 30% இப்போ இருக்கும் வாடகைகள் மற்ற கம்பெனிகள் வச்சுருக்கிற வாடகை விஷயத்தை எடுத்து பார்க்க 30% மலிவான முறையில் தான் எங்களுடைய அதாவது மாநகராட்சிக்கு உட்பட்ட பல கட்டிடங்களும் அப்படி ஒரு பெரிய சலுகை செய்து அது போய்கொண்டிருக்கு. மற்றது பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுமே தங்கக்கூடிய கிரஷ் என்று சொல்லப்படுற, அதாவது அது அவர் பிள்ளைகளுக்கான பராமரிப்பு, பாடசாலைகள், உணவு எல்லாம் சேர்ந்து பராமரிக்கிற அது எங்களோட மாநிலத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடியதாக செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒன்று புதுசாக இனி இதில் இவர்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு 1 ஃப்ராங்கோட ஒவ்வொரு லுசானில் இருப்பவர்களும் பஸ்ஸில் ஒரு நாளைக்கு எல்லா பஸ்ஸுகள்லையும் மாறி மாறி போய் வரலாம்.
ஆகவே வருஷம் 365 ரூபா மட்டும் அவர்களுக்கு கொடுக்க வேணும். அந்த பஸ் ட்ராவலிங் அப்படி இலகுவாக செய்யப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் புது புது அறிவிப்புகள், அதாவது எங்களுடைய பார்ட்டியால், எங்களோட சோசியலிஸ்ட் பார்ட்டியால் கொண்டு வரப்படுது. குறிப்பாக எங்களோட சமுதாயத்துக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் தேவையானவைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் அவரை சந்தித்து தான் நான் அப்படி செய்கிறேன். அதுவும் இந்த சுவிஸ் முழுவதிலும் யாரும் செய்யாத ஒன்றை நானும் அந்த எங்களுடைய கோவில் குருக்களையா ஸ்ரீ தண்டாயுதபாணி குருக்கள் அவர்களும் சேர்ந்து கடந்த 3 வருஷங்களாக அதற்காக முனிசிபல் அதிகாரி ஒசாட்டோ, இன்னொரு முனிசிபல் அதிகாரி ஹில் பிரவுன் என்ற 2 பேரும் சேர்ந்து இந்த எங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவில் மண்டபங்கள் எல்லாம் எங்கேயும் எடுக்கலாம். ஆனால் இறந்தவர்களுக்கு அந்த அசியை போடுறதுக்கு அப்படி ஒரு இதை சட்டப்படி நாங்கள் எடுத்து எங்களுக்கு இப்பொழுது அந்த ஆற்றுல, அதாவது அந்த ஆறு தண்ணி அப்படியே போய் ஜெனிவா லேக்கில் விழுந்து அங்காலே அப்படியே இந்து சமுத்திரத்து மத்திய தரையில் தண்ணி அந்த அப்படித்தானே உங்களுக்கு அது தெரியும். அந்த இதையும் நாங்கள் சட்டப்படி செய்திருக்கிறோம். அதாவது வேறு மாநிலத்தவர்களுக்கென்று எங்களுக்கென்று தான் செய்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய சங்கம் அசோசியேஷன் தமிழ் சுஸ்வமாண்ட் என்று சொல்லப்பட்ட சங்கத்தின் பொதுச் செயலாளராக நான் வந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து இருக்கிறேன். வேறு வேறு ஆட்கள் மாறுவார்கள். பொதுச் செயலராக நான் இருக்கிறபடியால் எங்களை அந்த கொள்கையை அப்படியே வச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே என்ன அல்லாதால் எங்களுடைய கற்பக விநாயகர் கோவில் புரோகிதர் அவரை நீங்கள் தொடர்பு கொண்டால் யாருக்காவது இப்படியான ஒரு சங்கடம் வகைக்குள்ள நாங்கள் அதை நேரடியாக வந்து நாங்களே உங்களுக்கு ஃபார்ம் நிரப்பி கொடுத்து இலவசமாக எந்த விதமான காசும் கட்டாமல் அந்த அசிய போடுற சடங்குகள் நான் வரைக்கும் ஒரு 10 சடங்கு நானே செய்திருக்கிறேன். அப்போ என்றால் அவர்களுக்கு இங்கே வர்றவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு ஒன்றும் தெரியாமல் என்ன செய்கிறான்னு சொல்லி, அப்போ அந்த இறப்பு வீடுகளுக்கு உள்ள இறப்பு வீட்டுக்குள்ள அவர்களுக்கு தான் இந்த தேவை ஏற்படுது. மற்றவர்களுக்கு இது தேவையை அதை பற்றி அவை அக்கறை பண்ண மாட்டேன். ஆனால் அப்படி ஒன்றை நாங்கள் எங்களுடைய லவுசான் சிட்டிக்கு செய்தாலும் மற்ற தமிழ் எங்களுடைய சகோதரர்களுக்கும் அந்த வசதியை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் எங்களோட மாநகர சபைகளால் வந்த ஒரு முக்கியமான விஷயம். அது பலருக்கு அந்த விஷயம் தெரியும். தொடர்ந்து நாங்கள் அங்கே அந்த ஆற்றிலே ஒரு சிவலிங்கமும் நந்தியும் வைக்கிறதுக்கு நான் இந்தியாவிலே அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து அது வந்த உடனே நாங்கள் அந்த தண்ணி அங்கே ஆற்றிலேயே அது ஒரு நிகழ்ச்சியாக வச்சு செய்வோம். இன்னும் சில வருஷங்களில் அந்த இடத்துலேயே ஒரு சிவாலயம் நீரோடியோடு இருமலை அப்படி மற்ற இடங்களில் நடக்கிற மாதிரி நீரோடியோடையே ஒரு சின்ன ஒரு சிவாலயத்தையும் அதுக்கான சார்பு அதுக்கான நான் கதைச்ச இடத்துல நான் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் 5வது முறையாக லவுசான் மாநகராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்றீர்கள். ஒரு ஈழத்தமிழனாக அங்கு இருக்கக்கூடிய ஏனைய மக்களோடும் இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த 5வது முறை நீங்கள் போட்டியிடுகின்ற இந்த சந்தர்ப்பம் உங்களால் எப்படி உணரப்படுகின்றது? கடந்த காலங்களோடு ஒப்பிடுகை 4 முறை நீங்கள் ஒரு வெற்றி வேட்பாளராக இருக்கின்றீர்கள். இம்முறை 5வது முறை எப்படி இருக்கின்றது உங்களுடைய மனநிலை? எனக்கு தெரிந்தளவில் எல்லாருமே உங்களுக்கு தான் நாங்கள் ஓட் போடுறோம், நீங்கள் கட்டாயம் வந்து எங்களோட நிற்க வேணும், எங்களுக்கு நீங்கள் பல உதவிகளையும் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி நான் மிகவும் சந்தோஷமாக ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கின்றேன். நீங்கள் லவுசான் மாநிலத்தில் வசித்தாலும் கூட ஈழத்தமிழர்கள் சார்ந்து ஜெனிவாவில் இடம்பெறுகின்ற பல விடயங்களோடு உதவியாகவும் அவர்களுக்கு ஒத்தாசையாகவும் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய ஒருவர். இந்த மாநகர சபை அல்லது மாநகராட்சி கூடாக சில ஈழத்தமிழர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை கையாள முடியாது விட்டாலும் அந்த கட்டத்திலிருந்து ஈழத்தமிழர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை எவ்வாறு கையாண்டு இருக்கின்றீர்கள் அல்லது கையாளுவதற்கு முற்பட்டிருக்கிறீர்கள்? அதாவது நான் இப்போ தொடர்ந்து அந்த நாட்களில் இருந்து, அதாவது ஜெனிவா திடல் வந்து வரும் மண்ணாக இருந்த காலத்தில் இருந்து இந்த எங்களுடைய போராட்ட விஷயத்துக்கு நான் தான் அந்த இடங்களை எடுத்து கொடுத்து பல காலகட்டத்தில் சுடலம் மாறி கொண்டு வரைக்கல நான் அந்த இதை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தேன். நான் இப்போ கடந்த 2 வருஷமாக மட்டும் அதுக்குரியவர்களுடைய அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து என்ன மாதிரி கேட்கணுன்றதையும் கூட பிரெஞ்சில் எழுதி கொடுத்து அது தண்டை வேலை அப்படியே நடந்து கொண்டு இருக்குது.
நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களோட ஒரு சின்ன மாநகராட்சி, இது ஃபெடரல் அரசாங்கத்தை கொண்டு தான் அந்த நாட்டு பிரச்சனை இந்த நாட்டு பிரச்சனை இங்கே ஒன்று செய்யலாம் என்றாலும் அது ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் தனிப்பட்ட அறிமுகங்களும் அப்படியான இதில் ஈழத்தமிழர் அவை என்று சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேடம் மேனவர் ஒன்று சொல்லி அவள் எங்களுக்கு பல பொறுப்புகளில் இருந்து எங்களை போர் மகிழ்ச்சிக்கப்பட்ட பிறகு அவள் நிறைய எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கின்றாள். இதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல நான் விரும்புகின்றேன். இப்போது இந்த 5வது முறை நீங்கள் போட்டியிடுகின்ற தேர்தல் என்பது புதிய கோஷங்கள் ஏதாவது உங்களுடைய கட்சியின் சார்பில் மக்களுக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றதா? நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போன்றோ அல்லது வழமை போன்ற கோஷங்களோடு தான் இந்த தேர்தல் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றதா? கடந்த காலங்களோடு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தான் இம்முறையும் வழங்கப்பட்டிருக்கிறதா அல்லது புதிய ஏதாவது கோரிக்கைகள் அல்லது மக்களுக்கான திட்டங்கள் மேலதிகமாக இணைத்திருக்கிறீர்களா அல்லது வழமையாக இதே கோஷம் தான் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடாக இருந்தது? இல்லை, எங்களோட கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு தேவையான பல அலுவலர்களில் அவர்கள் அதுக்குரிய மோஷனை கொடுத்து அதுக்கிட்ட இதென்று செய்கிறார்கள். நாங்கள் அந்த சபையிலே நாங்கள் கூடுதலான பார்ட்டியாக இருக்கிறபடியால் அநேகமாக கொண்டு வர சகல திட்டங்களும் ஆம் என்று சொல்லப்பட்டு அதுகள் பிறகு செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இப்போது அண்மை காலங்களிலே வரி அதிகரிப்பு என்பது சுவிட்சர்லாந்து முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. லவுசான் மாநிலத்திலும் கூட அந்த வரியினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கின்றது. உங்களுடைய மாநகராட்சி எல்லையில் வரி தொடர்பான ஏதாவது நிலைப்பாடுகளில் மாற்றம் ஏற்படுமா இந்த தேர்தலின் பின்னர் அல்லது வழமை போன்றுதான் இருக்கு? இல்லை, கட்டாயம் எங்களுடைய கட்சி இந்த மக்களுக்கு விதிக்கப்படுற வரிகள் மற்றது அப்படியான இதுகளை குறைக்கவோ அல்லாட்டிக்கு இல்லாமல் செய்கிறதுக்கோ அது மாநகராட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் அதை ஓட் பண்ணி நாங்கள் வெற்றி எடுத்தாலும் அதுக்கு மேலே உள்ள கேன்டோனல் அங்கால ஃபெடரல் அது நாங்கள் பார்க்குறது இல்லை, அது அவர்கள் தான் பார்க்குறது. ஆகவே இதுக்கு இந்த கேள்விக்கு மாநகர எல்லைக்குட்பட்ட வரி விதிப்பு தொடர்பாகத்தான் நாங்கள் அதில் எவ்வளவு சகாயம் செய்ய குறைக்கிற அந்த இதில் இப்போ அண்மை காலத்திலும் அது கதைக்கப்பட்டது. அதில் நாங்கள் கட்டாயம் அதில் அக்கறையாக இருப்போம். மற்ற இன்னும் ஒருக்கா நான் எங்களோட இதில் இப்போ இன்னும் ஒரு 2 பேர் புதுசாக ஒருவர் ஏற்கனவே இருக்கிறார். இன்னும் ஒரு 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 பெண் பிள்ளை அவ எங்களோட பார்ட்டியிலே புதுசாக வந்து இருக்கிறார். நாங்கள் அநேகமாக இந்த மே 18 அப்படியான இதுகளுக்கு எல்லாரும் வந்தால் கூட்டான் என்று நாங்கள் கேட்டு அதை செய்கிறதுக்கு அவர்களை கொண்டு முயற்சிக்கலாம் என்று யோசிக்கிறோம். அதாவது கொட்டாஞ்சன சர்ச் கத்தோலிக்க தேவாலயம் உடைக்கப்பட்ட பொழுது உடனடியாக ஒரு அதாவது புளோகர் அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் அதுக்காக ஒரு 2 நிமிஷம் சபையிடம் கேட்டு 2 நிமிஷம் எல்லாரையும் எழுப்பிட்டு நாங்கள் அதுக்கான ஒரு மௌனத்தை செய்தாங்க. அப்போ இது ஒரு திடீரென ஒரு நடந்த விஷயத்துக்காக அது ஒரு ஒரு பிரதிநிதி நான் கேட்கவில்லை, ஒரு பிரதிநிதி அவர் சுவிஸால் அவர் செல்வாக்கூட கேட்டபடியாலே எல்லாரும் எழுப்பி அதுக்கான ஒரு மௌன பிரார்த்தனை ஒரு 2 நிமிஷம் செய்தார்கள். அது என்னை பொறுத்தவரை அதே எங்களுக்கு காணும். ஏனென்றால் இப்படியான விஷயங்கள் என்னுடைய பாட்டியிட்ட கேட்ட பொழுது கூட சில விஷயங்கள் சிலதே அவர்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள். இப்போ நாங்கள் வன்னி விழுந்த அந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒரு இது கொன்ற வேணும் என்று கண்ட பொழுது எங்களோட பாட்டி அதுக்கு பாட்டியான அங்கே உள்ளவர் அந்த பாட்டியில் நான் பாட்டியுள்ள பெரிய லீடர்ஸை போய் கேட்கல. எங்களிடம் லவுசான் சிட்டியில் உள்ள சோசியலிஸ்ட் பார்ட்டியிடம் கேட்ட பொழுது அவர்கள் அது ஃபெடரல் விஷயம் என்று சொல்லி தட்டி கழிச்சிட்டார். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருப்பதனால் இந்த வினா ஒரு பொதுவான வினாவாக இருந்தாலும் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுவிட்சர்லாந்து மீது கடுமையான வரி கொள்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். வரி கொள்கை தொடர்பில் கடுமையான முடிவுகளையும் எடுத்திருக்கின்றார். இறுக்கமான நிலைப்பாடுகளோடு வரி கொள்கை அமுல்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். அது தொடர்பில் சுவிட்சர்லாந்து வெளிவிவகார அமைச்சு கடுமையான அழுத்தங்களுக்கு அப்பால் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா சுவிட்சர்லாந்து மீது விதித்திருக்கக்கூடிய வரி உங்களுடைய 4 முறை மாநகர சபை உறுப்பினராக இருந்த அனுபவத்தில் நீங்கள் நீண்ட காலமாக சுவிட்சர்லாந்தில் வாழக்கூடிய ஒருவராக இந்த வரி விதிப்பு தொடர்பிலும் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது?
நான் நினைக்கின்றேன், என்னை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன், சுவிஸ் அரசாங்கம் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி செய்ய மாட்டார் என்றது என்னுடைய எண்ணம். சுவிஸ் நாடு அப்படித்தான். சுவிஸ் நாட்டின் இது அமெரிக்காவும் அட்ஜஸ்ட் பண்ணி சுவிஸோட போக பார்க்கும், சுவிஸும் அமெரிக்காவோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக பார்க்கும். அதுதான் என்னுடைய பதில். அதுதான். சுவிஸில் நீண்ட காலம் அரசியலில் இருக்கிறபடியாக இளம் தலைமுறைக்கு நீங்கள் அரசியல் பற்றி என்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்கள்? இளம் தலைமுறை அவர்கள் இப்போ மூன்றாவது சந்ததி திருமணங்கள் கூட நடக்கின்றன. இனி 4-5 அப்படியே வரும். அவர்களும் மாறிக்கொண்டே போகிறார்கள். நாங்களும் எங்களுடைய ஐடென்டிட்டிகள் படிப்படியாக இப்படியே குறைஞ்சு கொண்டு போகும் என்று தான் நான் நினைக்கின்றேன். எங்களை போல ஆட்களெல்லாம் கொஞ்ச காலத்தான் இருப்போம், அதுக்கு பிறகு என்னன்றது தெரியாது. ஆனால் இளம் சந்ததி அதாவது மிக வேகமாக கல்வியில் மற்றது உழைப்பில் மிக வேகமாக முன்னேறி கொண்டு போகிறார். அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இப்போ நான் அறிந்த அளவில் இப்போ அண்மையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி UBS பேங்க் ஒரு 500 பேரை தமிழர்களை மட்டும் தெரிவு செய்து எடுத்திருக்கிறார்களாம். 500 பேரோ 300 பேர் என்னவோ. அதாவது தமிழர்களுடைய கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் ஒர்க் இதுகளெல்லாம் கணிதத்துறையிலே அவர்கள் திறமாக இருந்தபடியாக ஒரு பேங்கு கணிதத்துறை உள்ளவர்கள் தான் தேவை. அந்தளவில் தமிழர்கள் அநேகமாக இப்போ எல்லா பேங்கையும் பார்த்தால் 2-3 தமிழர்கள் வேலை செய்கிறார்கள் UBS பேங்க். இவ்வாறு படித்து நல்ல நிலையில் இருக்கும் தமிழர்களும் நமது அரசியல் தொடர்பாக அல்ல தமிழ் மக்களின் தேசிய தொடர்பாக சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்குத்தானே, அதோடவா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்லை, அதில் இப்போ எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வீதமானவர்கள் அதில் மிக கர்சனையாக இருக்கிறார். உதாரணத்துக்கு அண்மை காலத்தில் லண்டன்லேருந்து ஒருவர் எனக்கு சொன்னார், நாங்கள் இங்கே 100 MPs லண்டன் MPs மேல் எங்கட பக்கத்துக்கு நாங்கள் சந்திப்புகளை சந்தித்து அவர்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் எங்களோட கோரிக்கைகளுக்காக. ஆகவே அந்த வகையில் இங்கேயும் ஆனால் நான் சொல்லுவேன் 50% இல்லை, 20-10% கூடுதலான எங்களை தேசியம் என்ற அந்த இதுக்கு எங்களோட வழிகளை சுமக்கிற மக்களாக இருக்கிறார்கள் என்றது எனக்கு பார்க்க தெரிகிறது. நான் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நான் அவர்களின் அரசியல் ஈடுபாடு அல்லது அரசியல் பங்கு பெற்றுதல்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆமாம். அல்லது அதற்கான என்ன வழிமுறைகளை அவர்கள் கட்டாயம் இப்படியான தகுதி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? இல்லை, அதுக்கு முந்தின தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் இந்த அதாவது போராட்டம் இயக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு கொண்டு போன விதங்கள் வேறு. இப்போ நாங்கள் கட்டாயம் அது பொதுவான என்னுடைய அபிப்பிராயம், இளம் சந்ததியினர் அது குரூப்பாகவோ இல்லாட்டிக்கு எதுவும் வயலில் சந்தித்து சில அவைகளுக்கும் இன்னும் என்ன இதுகளை நீங்கள் செய்யணும் என்று சொல்லி அப்படி ஏதோ ஒரு முயற்சி. எங்களோட கேள்வி எப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் எல்லா இடத்துல எல்லா துறையிலையும் சுவிஸில் எங்களோட தமிழ் மக்கள் தமிழ் இளம் தலைமுறை ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த அரசியலில் ஆர்வம் சரியான குறைவு. அதுக்கான பாதை எப்படி நான் ஒரு கட்சியில் போய் சேருவது, எப்படி நான் அந்த கட்சியில் இருந்து கொண்டு எங்கள் தமிழர் சார்ந்த நலன்கள் செய்வதுன்றது தொடர்பாக உங்களோட அனுபவ ரீதியான கருத்து. முதல்ல இளைஞர்களுக்கு அது நாங்கள் நாங்கள் தான் அதில் செய்யணும் என்று நான் நினைக்கிறேன். அந்த இளைஞர்களை அதாவது அந்த இளைஞர்களை கொஞ்சம் ஆர்வம் உள்ள இளைஞர்களை அறிந்து அவர்களை கூப்பிட்டு சில இல்லாட்டிக்கு ஒரு பொதுவான ஒரு கூட்டம் மாதிரி எத்தனையோ திருமணச் சடங்கு, அரங்கேற்றம், நூல் வெளியிடல் எல்லாம் அப்படி நடக்குது. அப்போ இதில் அந்த மக்களை இதுக்கண்டு சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல உங்களை போல மீடியாவில் உள்ளவர்களும் நாங்கள் தான் அந்த 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 உணர்ச்சி அவர்களுக்கு கொடுக்க வேணும். இப்படியெல்லாம் நாங்கள் செய்ய வேணும், இதில் நீங்கள் ஆர்வங்களை நீங்கள் வாங்குவோன்னு சொல்லி அவைகள் ஒரு அமைப்பை உருவாக்கி என்ன முந்தினதும் முடிஞ்சுது. அந்த கதையை நாங்கள் கதைச்சு அர்த்தம் இல்லை. நாங்கள் ஒரு பொது அமைப்பாக தொடங்கி அதில் வேறு அந்த முந்தினி இருந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புகள் அந்த அப்படி ஒன்றும் செய்யாமல்
நாங்கள் அப்படி ஒரு முயற்சியை அப்படி ஒன்று செய்கிறது. இப்போ நான் கூட அப்படி ஒரு முன்னுக்கு ஆக்கள் வந்தால் நாங்கள் கட்டேன் அதில் நாங்கள் அந்த கருத்தை சொல்லி இளைஞர்களை அது எடுத்த உடனே எல்லாரும் வர மாட்டேன், ஒரு 10, 20, 30 சொல்லிட்டு அதில் 1 வருஷம் 2 வருஷம் செல்லலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டார். உங்களுடைய மாநிலத்தில் குறிப்பாக உங்களுடைய மாநகர எல்லைக்குள் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன விடயத்தை இந்த சுவிஸ் அரசியல் தொடர்பில் கூற விரும்புகிறீர்கள், அல்லது அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது? அதாவது அவர்களிடம் நாங்கள் முதலில் ஒரு ஊக்கமுள்ளவர்களை மூலமாக மற்றவர்களையும் கூப்பிட்டு முதல் நாங்களே அவர்களுக்கு சொல்ல வேணும், இந்த சுவிஸ் அரசியலில் நீங்கள் ஈடுபட வேணும் என்று சொல்லி அவர்களுக்கான அதுக்குரிய அரசியல் கட்சிகளில் சேரக்கூடிய அந்த உதவிகளையும் மற்றது தொடர்ந்து நாங்கள் எந்த மாதிரி பணியாற்றலாம் என்று சொல்லி கதைச்சு அவர்களை நாங்கள் 5 10 ஆக்கி 10 20 ஆக்கி நாங்கள் அதை செய்யலாம். அதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி நாங்கள் தான் செய்ய வேணும். அதை நாங்கள் இப்போ உங்களோட கருத்தை நான் அறிஞ்சு கொண்டேன், அதை நாங்கள் அதை செய்ய முயற்சிப்போம் என்று அதில் நாங்கள் செய்வோம். அதுக்கு உங்களோட ஒத்தாசைகளும் எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் இளைஞரை கூப்பிட்டு ஒரு தனிப்பட்ட தொடர்புகளை வச்சு அவர்களை கூப்பிட்டு கதைச்சு நாங்கள் இப்படி சுவிஸ் அரசியலில் நீங்கள் ஈடுபட வேணும் என்று அப்படி ஒரு வேறு விதமாக முந்தின பாணியில் போகாமல் நாங்கள் ஒரு வேறு விதமாக அந்த ஒரு முயற்சியை நாங்கள் செய்ய தொடங்குவோம். அந்த இவர் சொன்ன சரி, மீண்டும் எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நான் இறுதியில் சொல்ல விரும்புவது, நான் இந்த நாட்டுக்கு வந்து 1985 ஆண்டிலேயே ஐநா சபைக்கு முதல் நானும் அம்பலவாணர் கிருஷ்ணாவும் போய் முதலாக நாங்கள் தான் அந்த பரப்புரையை ஆரம்பித்து விட்ட நாங்கள். அன்று தொடங்கி நாங்கள் எத்தனையோ விதமான சமாதான வகையில் போராட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இப்படியே மக்கள் தொண்டு பொது வாழ்வு என்று சொல்லி வந்து அந்த வகையில் நான் 4 தடவைகள் எங்களுடைய மாநகராட்சி தேர்தலையும் வெற்றிவாக சூடி அந்த மாநகராட்சிக்கு அங்கத்தவராக மெம்பராக வந்து இப்பொழுது 5வது தடவைக்கும் நான் அவிழ்ச்சிகளாக இருக்கின்றேன். உங்களுடைய ஒத்தாசை, உங்களுடைய வாக்களிப்புகள் என் சார்பில் நடக்க வேண்டும் என்று அதையும் திருப்பி உங்களிடம் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு இந்த தேர்தல் விஷயமாக வாக்களிக்கிற விஷயத்தில் சில சந்தேகங்கள் ஏற்பட்டால் தயவு செய்து என்னுடைய தொலைபேசியில் 079 796 78 50 079 796 78 50 நீங்கள் எந்த நேரமும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு அதிகாலை என்றால் இரவு 12 மணி என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் என்னட்ட உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். எங்களுக்கும் முக்கியம், எங்களுடைய கட்சிக்கு நிறைய பேர் ஈடுபட வேணுமென்றதும் அத்துடன் நானும் ஈடுபட வேணுமென்றது தான். ஆகவே அந்த ஒத்துழைப்பை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லி கேட்டு, உங்களுடைய கடந்த கால சினிமா வாழ்க்கை பற்றியோ அல்லது எழுத்தாற்றல் பற்றியோ சமூக சேவை பற்றி சுருக்கமாக ஏதாவது சொல்ல முடியும்? இலங்கையில் நாடக அனுபவங்களை ஒட்டி கண்டியில் இருந்த பொழுது பாராவல்வு என்ற ஒரு சிங்கள படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைத்தது. கொழும்பில் அதற்கான ஷூட்டிங்கள் நடந்த பொழுது எனக்கு காமினி பொன்சேகாவுடன் நடிப்பதற்கும் எடி ஜெயமன்னே என்ற அந்த நேரத்தில் ஒரு ஹாஸ்ய நடிகரார் அவரோடு நடிப்பதற்கு வாய்ப்பு வந்து அந்த படம் வந்து வெளிவந்த பொழுது யாழ்ப்பாணம் மனோரா தியேட்டரில் கூட அந்த படத்தை போட்டார்கள். அந்த படத்தை தொடர்ந்து V.S. சுர்ராஜா குத்துவிழா கண்ட படத்தை தயாரிக்கும். இதுதான் அந்த சிங்கள படத்தின் 1969ஆம் ஆண்டு தயாரித்த அந்த படத்தின் ஒரு போஸ்டர். இதில் என்னுடைய படமும் இதில் இருப்பது. படத்தில் இருக்கு என்னுடைய படமும் இதில் அந்த நேரம் 69ஆம் ஆண்டில் வெளிவந்த போஸ்டர். அதை நான் மிகவும் கவனமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். இதுக்கு பிறகு V.S. சுர்ராஜா குத்துவிளக்கு படம் நான் தயாரித்த பொழுது என்னை அழைத்தார்.
அந்த படத்திலே எனக்கு அப்போ தெரியாது சோமு என்ற ஒரு பாத்திரத்தில் உள்ள கதாநாயகன் பாத்திரத்தை என்னை கொண்டு 2 வருஷம் அந்த ஷூட்டிங்கோட காலங்கள் போய் வின்சென்ட் தியேட்டரில் மிக மகோன்னதமான ஒரு திரைப்பட விழா, ஒரு ஆரம்ப விழாவாக நடந்தது. அந்த படம் வடமாகாணத்தில் பல தியேட்டர்களில் ஓடின பொழுது அதுக்கு பேர் குத்து விளக்கு படம். அதில் லீலா நாராயணன் கதாநாயகியாகவும் நான் அவருடைய தமியனாகவும் ஒரு பாசமலரில் படத்தை போல ஒரு தமியன் தங்கச்சி மெயின் கேரக்டர்ஸாக வச்சுக்கொண்டு அந்த படம் பிறகு 100ஆவது நாள் வெளியீட்டு விழா ராமேஸ்வர மிஷன் ஹோலில், அதாவது பிற்காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா உடைய கணவர் விஜயகுமார் துங்கா தான் வந்து அந்த படத்தில் 100ஆவது விழாவுக்கு எங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த ஒரு விழா ஒன்று நடந்தது எங்கள் ராமேஸ்வர மிஷனில் கொழும்பில். இந்த படத்தில் நடிக்கும்போது உங்களுடைய பெயர் என்னவாக இருந்தது? அந்த படத்தில் ஜெயகாந்த் என்ற பெயர், அது சிங்கள படத்திலே அவர்கள் ஜெயகாந்த் என்று சொல்லி போட்டார்கள். நமசிவாயம் தமிழ் அப்படி கூட இல்லை. அந்த ஜெயகாந்த் அது கூட விஜயசுராயா அதை ஜெயகாந்த் என்று சொல்லி போட்டு அந்த இதில் தான் இப்போவும் படம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது குத்து விளக்குன்றதை அடித்து 1972 போட்டார். இந்த படம் உலகம் முழுவதிலும் அங்கே நான் கனடா போயிருந்த பொழுதும் பார்த்தேன், அங்கேயும் பார்த்தேன். இப்படி அங்கேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா உலகம் முழுவதிலும் ஓடிக்கொண்டிருக்கேன். நீங்கள் கூறியது போல நீங்கள் 72ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்திருந்தீர்கள். அந்த காலகட்டத்தோடு உங்களுடைய திரை உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்து பிறகு நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு இடம்பெயர்ந்தீர்கள் 84ஆம் ஆண்டு. இந்த 84ஆம் ஆண்டு நீங்கள் வந்த பிறகு மீண்டும் நீங்கள் திரைத்துறையிலே பிரவேசித்திருக்கிறீர்கள். குறும்படம், முழுநீள திரைப்படம் என்கின்ற படங்களிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் உங்களுடைய இந்த திரைப்படம் தொடர்பான ஏதாவது தகவல்கள் இருந்தால் எங்களுடைய வாசகர்களுக்கு நீங்கள் அதை காட்டி நீங்கள் பேசலாம் என்று. அதுக்கு பிறகு ஒரு சில படங்கள் ஒரு ஈழத்தை சார்ந்த டைரக்டரால் உருவாகி பிரான்ஸில் கூட 25 படங்கள் அது முதலாவது பரிசை பெற்றது. ஆனால் அந்த படத்தை நாங்கள் பிறந்த நாட்டிலே போட முடியாத சூழ்நிலை இருந்தபடியால் அந்த படம் வெளியால் அவர்கள் விடவில்லை. மற்றபடி அண்மையில், அதாவது சென்ற வருடம் கார்த்திக் சுப்பராஜா என்ற கரதேடி என்ற படம், அது சுவாமிதரனால் தயாரிக்கப்பட்ட படம். அது இந்தியாவிலேயே இலங்கை சூழ்நிலைகள் எல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட படம். அது அந்த படத்தை வெளியில் முதல் பரிசு பெற்றது பிரான்ஸ் நாட்டில் நடந்த திரைப்பட விழாவில். ஆனால் அந்த படத்தை சில காரணங்களுக்காக அவர்கள் வெளியால் அதை பப்ளிக் பண்ணி விட முடியலை. அது ஒரு விஷயம். ஆனால் ஆண்டு அது எடுக்கப்பட்டது. அது வந்து 2014ஆம் ஆண்டு. இப்போ 20 வருடங்களுக்கு முதல் தொடங்கி இந்த படம் முடிக்கப்பட்டு நீளிராண்ட படம் அது ஏற்கனவே கோவா மாநிலத்தில் அந்த அதாவது விசேஷ விருந்தினருக்கான அந்த ப்ரீமியர் ஷோ வந்து அது நடத்தி விட்டார்கள். இதில் மிக முக்கியமான டைரக்டர் அவரெல்லாம் இந்த படத்துக்கு அவர்கள் இந்த என்னுடைய நடிப்புக்கு பார்த்துட்டு அவர்கள் வேறு எங்கே உள்ளவர் என்று கூட விசாரிச்சிருக்கிறார்கள். மணிரத்னம் நீளிரா படம் இது வந்து ஏற்கனவே காண்பிக்கப்பட்டு விட்டது முக்கியஸ்தர்களுக்காக. அந்த படம் விரைவிலே வரும் என்று எதிர்பார்க்கிறேன். இது படத்தை தயாரித்தவர் கார்த்திக் சுப்பராஜ், அதை டைரக்ட் பண்ணவர் திரு சோமிதரன், எங்களோட இலங்கையை சேர்ந்த டைரக்டர். இதில் நான் ஒரு 2வது முக்கியமான ஒரு பாத்திரமாக நான் நடிச்சிருக்கிறேன். இனி படம் வரும்பொழுது தான் நாங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். ஜனவரியில் இப்போ 1984 சுவிஸ் நாட்டுக்கு வந்தேன் நான். அதாவது அந்த நேரம் அகதியாக வந்த பொழுது உள்ள பல சிரமங்களை நாங்கள் எல்லாரையும் போல அதுகளை சந்தித்து பிறகு நான் எங்களோட மனித உரிமைகள் விஷயமான இதுகளில் ஈடுபட்டு வேலை கிடைத்து வேலையை கண்டு குடும்பத்தை இங்கே கூப்பிட்டு அப்படி ஒரு காலகட்டம் போய் கைக்கு தான் புதியதாரி என்ற ஒரு பத்திரிகையை நான்
அந்த பத்திரிகை நாங்களே நான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் சேர்ந்து தான் அந்த படத்தில் இந்த முதல் கம்ப்யூட்டர் ஒர்க்கள் எல்லாம் ஒரு சின்ன ஓடியத்தை வச்சு செய்து அந்த 2 வருஷமாக நாங்கள் கிழமைக்கு ஒரு பத்திரிகையாக வெளியிட்டு வந்தாங்க. அந்த பத்திரிகை இதை வந்ததுக்கு உடனே இங்கே உள்ள பிரெஞ்சு பத்திரிகைகள் எல்லாம் அதை பற்றி உதயதாரைக்கு அதுக்குரிய பிரெஞ்சு பேர் கொடுத்து பத்திரிகைகள் எல்லாம் அதை பற்றி எழுதியிருந்தன. ஜேர்னலிஸ்ட் மேர் வந்து அதுக்கு எங்களை எல்லாம் வச்சு படங்கள் எல்லாம் எடுத்து அதுக்குரிய இதெல்லாம் செய்தாங்க. ஆனால் அந்த நல்ல பத்திரிகை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய வேலை காரணங்களால் அதை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். என்றாலும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி ஒரு பத்திரிகை செய்கிறதுக்கு ஒரு சுஸ் மண்ணில் இருந்து செய்யக்கூடியதாக எங்களோட பல செய்திகளையும் நாங்கள் அதில் அந்த படத்தில் அந்த பத்திரிகையில் போட்டு கொண்டு போனாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையில் சுவிட்சர்லாந்து நாட்டில் பல பத்திரிகைகள் கிட்டத்தட்ட 8 தமிழ் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றது. 1984 ஆண்டு செய்தி என்ற பெயரில் ஒரு பத்திரிகை வெளிவந்தது. 88 ஆண்டு செய்தி கதிர் என்ற பத்திரிகை வந்தது. 1992 ஆண்டு சுவிஸிலிருந்து 3 பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன. சுவிஸ் தமிழர், தமிழீடு, மின்மினி ஆகிய பத்திரிகைகள் 3ம் ஒரே ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுடைய உதயதாரை பத்திரிகை 1994 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2006 ஆண்டிலே 2 பத்திரிகைகள் சுவிஸ் நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டு வெளிவந்தது. ஒன்று அல்பின் தமிழ் குரல் என்கின்ற ஒரு பத்திரிகையும், நிலவரம் என்ற பத்திரிகையும் இந்த நாட்டிலே வெளிவந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் எதுவும் வெளிவருமா என்று தெரியாது. உங்களுடைய இந்த உதயதாரை பத்திரிகை 1994 ஆண்டிலே வெளியாகி 96 ஆண்டிலே அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காலச்சூழல் என்று சொல்கிறேன். இது தவிர நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே பல மன்றங்களுக்கு கழகங்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்வதானால் சுவிஸ் தமிழர் பேரவை என்கின்ற அமைப்பிலே நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். எல்லா பிரெஞ்சு மொழி பேசும் மாநிலங்களுக்கான தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஈழத்தமிழர் அவையிலே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இது தொடர்பான உங்களுடைய அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் பிரெஞ்சு மொழி பேசும் சங்கம் என்று சொல்லி இதுதான் சுவிஸுக்கு வந்த தமிழர்கள் முதல் தொடங்கின ஒரு சங்கம். இதுதான் சூரிச் பாசல் போன்ற இடங்களில் கூட யாரும் தொடங்கவில்லை. இதை தொடங்கி ஒரு 17 பேர் அந்த நேரம் இருந்தவர்களை கொண்டு கையெழுத்து வாங்கி சட்டப்படி தொடங்கி இப்போவும் அந்த சங்கம் கன அலுவல்களை செய்து கொண்டிருக்குது. மற்றபடி அதுக்கு பிறகு நான் சுவிஸ் தமிழர் பேரவையில் 2004 ஆண்டு தொடங்கி 2009 வரைக்கும் அது பிறகு தான் அந்த ஈழத்தமிழர் என்றது மருவி அது பிறகு வேறு ரூபத்தில் அதுவும் அதிலையும் நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் முதல் இருந்து அதையும் கொண்டு போய் நடத்த முடியாத கட்டத்தில் அது அப்படியே கிடக்கும். ஒன்றும் சரியாக பரிபூர்ணமாக செய்து முடிக்க முடியாத நிலையில் வந்துட்டு. ஆனால் நான் என்னுடைய எனக்குள்ளே உள்ள ஒரு ஆர்வம், நாங்கள் தமிழர்கள் எங்களோட இதை நிலைநிறுத்த வேண்டும். நாங்கள் இன்னொரு நாட்டில் வந்து சேர்ந்து குடும்பம் வாழ்க்கை என்று சொல்லி எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனாலும் எல்லாருடைய மனதிலையும் எல்லாருடைய மனதிலையும் ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது. அது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. நீலரா படத்தில் கூட அப்படி ஒரு காட்சி வருகிறது. நான் அதை உணர்ச்சிபூர்வமாக கதைச்சதுக்கு எல்லாரும் அந்த ஷூட்டிங்கை வந்து ரெண்டவங்க எல்லாருமே கைதட்டி அதை வரவேற்றாங்க. ஸோ அதை தவிர நீங்கள் வேறு எந்த அமைப்பில் அல்லது இதில் சுவிஸில் நீங்கள் பணியாற்றி இருந்திருக்கிறீர்கள்? சுவிஸில் நான் எங்களோட தமிழ் சமூக டிஆர்ஓன்ற அதாவது வந்து தமிழர் புனர்வாழ்வு கழகம் முதல் ஆரம்பத்தில் இருந்து என்னைத்தான் தொடர்பு கொண்டவர்கள் இந்தியாவில் இருந்து தலைவர் தன்னுடைய தனக்கு நம்பிக்கையான ஒருவர் நாதன் என்றவரை கொண்டு அவர்தான் எனக்கு கடிதங்கள் எழுதி தொடர்பு கொண்டு நாங்கள் மாதமாக காசுகள் சேர்த்து அனுப்பி அந்த நேரம்
இலங்கையிலிருந்து வந்தாங்க சேர்ந்த அகதிகளுக்கு யார் வரணும் இல்லாமல் இந்த நாங்கள் சுவிஸ் மக்கள் கொடுத்த பணத்தில் தான் அவர்களுக்கான கன வேலை திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இது எத்தனையாம் ஆண்டு இது நடந்தது? இது 1985, 86, 87 அப்படியான காலகட்டங்களில் தான் இது நடந்தது. கனவு இதெல்லாம் மண்டபம் கேம்ப் மண்டபத்தில் போன அகதிகளுக்காக, ஈழத்தமிழ் அகதிகளுக்காக அந்த ஈழத்தவர்கள் அவர்கள் தான் இந்த கொட்டில்கள் வீடுகளை எல்லாம் போட்டு. பிறகு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் இந்தியாவுக்கு போன பொழுது அந்த கேம்புகளை கூட நேரடியாக போய் சந்தித்து ஆக்களை சந்தித்து போட்டு வந்தேன். ஒரு ஃபாதர் ஆண்டனி என்ற ஒருத்தர் அவர் முன்னுக்கு நின்று இவ்வளோ உதவிகள் செய்கிறது எல்லாத்தையும் நேரடியாக நானே போய் பார்த்து கொண்டு வந்தேன். அந்த வகையிலையும் அது நீண்ட காலமாக அதில் செயல்பட்டதுக்கும் பிறகு திருப்பி நான் அங்கால திருப்பி என்னால் கொண்டு பண்ண முடியாமல் போச்சு. ஸோ பொது வேலைகள் செய்து இப்படியே போய்கொண்டே ஒரு நூல் என்று சொன்னால் அது இதுதான். அந்த நூல் நல்லம்மா சிவசிந்தனை என்றது. இது முற்றிலும் சைவ சமயத்தை நாயன்மார்களுடைய தேவார திருவாசகங்களை அதை மாணிக்கவாசகர், சுந்தரர், அப்பர், ஞானசம்பந்தர் அவைகளுடைய காலங்களில் அது 12,000 சொச்சம் இருக்குது. ஆனால் இதில் இந்த ஐரோப்பா வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு அவதி வாழ்க்கையில் ஒரு தேவாரத்தையோ ஒரு புராணத்தை படிச்சுட்டு போகக்கூடியதான ஒரு நிலையில் தான் இதை நான் செய்து அது சிதம்பரத்தில் வெளியீடு செய்தது. பிறகு கனடா செல்வச்சந்தி கோவிலையும் வெளியிட்டது. யாழ்ப்பாணத்து சனதி கோவிலையும் வெளியீடு செய்கிறாங்க. சுவிட்சர்லாந்துலேயும் செங்காலிலையும் நம்ம தவராசா அவர்களிடம் தான் அந்த முன்னணி நின்று அதையெல்லாம் நெறிப்படுத்தி எங்களோட மாநிலத்திலையும் எங்களோட வீடி மாநிலத்திலையும் அது 5 இடத்துல வெளியிடப்பட்டது. அது ஒரு 1500 புத்தகங்கள் செய்து இலவசமாக தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துனாங்க. அந்த வாக்களிக்கிறது பொழுது தயவு செய்து வலுகவனமாக 2ஆம் தடவை பார்த்து நீங்கள் எல்லாம் சரியாக நிரப்பியிருக்கிறீர்கள்ன்றதை பார்த்து அதை வடிவாக செய்யுங்கள். ஏண்டா கன வாக்குகள் அது இல்லாமல் போகின்றது பிறகு. ஆகவே நான் திரும்பவும் உங்களிடம் எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லும் பொழுது இந்த மீடியான்னு சொல்லப்படுற எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து, அதாவது இந்த சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தில் கடமையாற்ற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் வணக்கம் சொல்லிவிட வருகின்றேன். நன்றி.